அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் சொந்தங்களே. இந்த வீடியோவில் நாம் முருகனின் மந்திரங்களை பற்றி தான் பார்க்க போறோம். தீரவே தீராது என்ற பிரச்சனையை கூட தீர்த்து வைக்கக்கூடிய இந்த முருகன் மந்திரங்கள் என்னென்ன பார்த்திடலாம். முருகனின் மகா மந்திரம் ஓம் ஸ்கந்தாய நமக. வலிமையும் உற்சாகமும் கிடைக்கும். ஓம் சுப்பிரமணியாய நமக. தடைகள் விலகும். ஓம் வேலாயுதாய நமக. வேகமும் வளர்ச்சியுமான வாழ்க்கை ஏற்படும். ஓம் சுவாமிநாதாய நமக. முருகனின் கருணையும் ஆசையும் கிடைக்கும். சரி, இனி ஓம் சரவணபவ மந்திரத்தின் பலன்களை பற்றி பார்க்கலாம். இது முருகன் சரவண பொய்கையில் தோன்றியதை குறிக்கிறது. ஓம் சரவணபவாய நமக என்ற மந்திரம் மன அமைதியை தரும், தீமைகளை நீக்கும், ஞானம், புத்திசாலித்தனம், உறுதி, ஆரோக்கியம், ஆற்றல் போன்ற பல நன்மைகளை கொடுக்கும். தினமும் 108 முறை ஜெபிப்பது வாழ்க்கையில் சக்தி, வெற்றி மற்றும் அமைதி அளிக்கும். இது ஆன்மீக வளர்ச்சிக்கும் பெரும் உதவியாகும். எல்லோருக்குமே அருள் பாலிக்கிற தமிழ் கடவுள். தமிழ் இலக்கியம், சங்ககால கவிதைகள், புலவர்களின் பாட்டுகள் அனைத்திலுமே மிகுந்த அன்போடு போற்றப்படும் முருகன் தமிழர்களின் மனதில் இடம் பிடித்த கடவுள் மட்டுமல்ல, தமிழ் கடவுள் என்ற பெருமையுடன் அழைக்கப்படுபவர். முருகப்பெருமான் குறித்த பக்தியும் பெருமையும் நம்மை சுற்றி காலந்தோறும் உலாவரும் பக்தி காற்றாகவும் ஒளியாகவும் திகழ்கிறது. தமிழ் கடவுள் முருகன் அருள்பாலிக்கும் அறுபடை வீடுகள் பக்தர்களுக்கு ஞானத்தையும் நம்பிக்கையும் ஆனந்தத்தையும் தரும் புனித ஸ்தலங்கள் என்றே கூறலாம். முதல் படை வீடு திருப்பரங்குன்றம். மதுரை அருகே அமைந்துள்ள திருப்பரங்குன்றம் புனித ஸ்தலம் முருகனின் முதல் படை வீடு. சூரபத்மனை வீழ்த்திய பின் தெய்வ யானையை திருமணம் செய்த இடம் என்பதால் இது புனித திருமண தலம். இந்த கோயில் பாறைகளுக்குள் உள்ள குகை கோயிலாக அமைந்துள்ளது. இங்கு சிவனும் விஷ்ணுவும் ஒரே சன்னதியில் இருக்கின்றனர் என்பது இந்த தலத்தின் விசேஷம். திருச்செந்தூரின் கடலோரத்தில் தூத்துக்குடி மாவட்டத்தில் அமைந்துள்ள திருச்செந்தூர் கடற்கரையை நோக்கிய ஒரே முருகன் கோயில். சூரபத்மனுடன் போர் நடத்திய புனித பகுதி இது. இங்கு வருடந்தோறும் நடைபெறும் கந்த சஷ்டி விழா உலக புகழ் பெற்றது. கடல் நீர் மற்றும் மணற்கரையின் நடுவே பக்தி உணர்வை தூண்டும் சூழலில் மிக அமைதியாக தோன்றும் ஆலய வளாகம் பக்தர்களுக்கு நிம்மதியையும் சந்தோஷத்தையும் தரும். பழனி தரும் பஞ்சாமிர்தம். பழம் நீ எனது என்று குரோதத்தில் தவமிருந்த முருகன் தன் பெற்றோர் ஞானத்தின் உண்மை என்ன என்பதை உணர்த்திய இடம் பழனி. இங்கு அவர் தண்டாயுதபாணி எனும் வடிவில் பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார். இங்குள்ள பஞ்சாமிர்தம் மிகவும் பிரசித்தி பெற்றது. ஒவ்வொரு பக்தரும் சாமியின் தரிசனத்திற்கு பின் அந்த பஞ்சாமிர்தத்தை பவித்திரமாக ஏற்றுக்கொள்கின்றனர். மந்திரம் தந்த சுவாமிமலை. கும்பகோணத்திற்கு அருகிலுள்ள சுவாமிமலை முருகன் தன் தந்தை சிவபெருமானுக்கே என்ற மந்திரத்தின் அர்த்தத்தை விளக்கிய இடமாக விளங்குகிறது. இங்கு 60 படிகள் உள்ளன. அவை தமிழ் ஆண்டுகளை கூறுகின்றன. இங்குள்ள சாமியின் வடிவு விகரமாகவும் அறிவின் விளக்கமாகவும் போற்றப்படுகிறது. திருமண கோலத்தில் முருகன். திருவள்ளூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள திருத்தணி முருகன் வள்ளியை மணந்த பின் மகிழ்ச்சியுடன் தங்கிய இடம். இங்கு சாமி தங்கம் என விளங்கும் மஞ்சள் நிறத்துடன் அருள் பாலிக்கிறார். திருமண வாழ்வில் அமைதியும் காதலும் நிலைக்க மக்கள் இங்கு வந்து வேண்டுகின்றனர். ஸ்நானம் செய்து பசுபதியாக வழிபடுவது இங்கு வழக்கமாகவே உள்ளது. மதுரை அருகிலுள்ள பழமுதிர்ச்சோலை செழிப்பான காடுகளும் பல வகைகளும் சூழ்ந்த இடம். வள்ளி தெய்வானையோடு முருகன் இருக்கக்கூடிய அந்த காட்சி. இங்கு முருகன் தன் இரு பார்வதிகளான வள்ளியும் தெய்வ யானையும் உடன் கொண்டு அருள் செய்கிறார். அவள் வள்ளி என்பது அறிவே என்ற தத்துவத்தை இங்கு உணர முடிகிறது. நல்லவை எல்லாம் தரும் மந்திரத்தை பார்க்கலாம். ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒரு மந்திரமும் ஒவ்வொரு மந்திரத்திற்கும் ஒரு சிறப்பும் இருக்கிறது. மந்திரங்கள் மனதை ஒருநிலைப்படுத்தி செம்மைப்படுத்துகின்றன. ஆறுமுகனான முருகப்பெருமானின் அருளை முழுமையாக பெற உச்சரிக்க வேண்டிய 6 எழுத்து மந்திரம் தான் ஓம் சரவணபவாய நமக. ஓம் சரவணபவ மந்திரத்தை உச்சரிக்கும் பக்தர்களுக்கு வேண்டியதை எல்லாம் முருகன் அள்ளி வழங்குவார் என்பது ஐதீகமாக இருந்து வருகிறது. ஓம் சரவணபவ மந்திரத்தை சொல்லி முருகப்பெருமானுக்கு நெய் தீபம் ஏற்றி வைத்து தினை மாவு அல்லது சர்க்கரை பொங்கல் சமர்ப்பித்து வழிபடுவதால் நம்முடைய எல்லா விதமான கவலைகளும் நீங்கி செல்வமும் சுக யோகம் சுக போகமும் பெருகும் என்பது ஆன்மீகவாதிகளின் கருத்து.
முருகாவில் அடங்கும் மும்மூர்த்திகள். ஆறுமுக கடவுளான கந்தனை வழிபட்டால் மும்மூர்த்திகளை வழிபட்ட பலன் கிடைக்கும். மு என்றால் முகுந்தன் என்றும், ரு என்றால் ருத்ரன் எனவும், கூ என்றால் கமலன் எனவும் பொருள்படுகிறது. இதனால் முருகா என்று அழைத்தால் மும்மூர்த்தியரும் மனமு வந்து அருள்பாலித்து வழிநடத்தி நன்மை செய்வார்களாம். முருகப்பெருமானின் பெருமையையும் அருளையும் பற்றி திருமுருகாற்றுப்படையில் அழகாக விவரிக்கப்பட்டுள்ளது. ஈசானம், தத்புருஷம், வாமதேவம், அகோரம், சத்யோஜாதம், அதோமுகம் என்ற ஈசனின் 6 முகங்களாக திகழ்கின்றார் முருகன் என்று போற்றப்படுகிறது செந்தூர் தல புராணம். உலகை பிரகாசிக்க செய்ய, பக்தர்களுக்கு அருள, வேள்விகளை காக்க, ஞான உபதேசம் செய்ய, தீயோரை அளிக்க, பிரபஞ்ச நலனுக்காக வள்ளியுடன் குலாவ என்ற 6 முகங்களும் அருள்வதாக திருமுருகாற்றுப்படையில் நக்கீரர் விளக்குகிறார். முருகப்பெருமான் சரவணபவ எனும் தத்துவம். சரவணபவன் என்பது முருகப்பெருமானின் மகத்தான பெயர். சரவண என்பது புனித குளம், பவ என்பது பிறந்தவன் என்று பொருள்படும். இது முருகன் சரவண பொகையில் தோன்றியதை குறிக்கிறது. ஓம் சரவணபவா என்ற மந்திரம் மன அமைதியை தரும், தீமைகளை நீக்கும், ஞானம், புத்திசாலித்தனம், முருகி, ஆரோக்கியம், ஆற்றல் போன்ற பல நன்மைகளை கொடுக்கும். தினமும் 108 முறை ஜெபிப்பது வாழ்க்கையில் சக்தி, வெற்றி மற்றும் அமைதி அளிக்கும். இது ஆன்மீக வளர்ச்சிக்கும் பெருமுதவியாகும். சரவணபவா என்பது பக்தி, நம்பிக்கை, வீரமும் ஞானமும் நிரம்பிய சக்தி மிக்க மந்திரம். சரவணபவ என்பது அனைத்து முருக பக்தர்களும் அறிந்த எளிதில் உச்சரிக்கக்கூடிய மந்திரம். சராச்சாரமான சரவணபவ எனும் 6 எழுத்து மகிமை மிக்கது. இதில் ச என்னும் அக்ஷரம் லட்சுமி கடாட்சம் தரும். ர என்னும் அக்ஷரம் சரஸ்வதி கடாட்சம். வ போகம், மோட்சம். ந சத்ரு ஜெயம். ப மிருத்யு ஜெயம். வ நோயற்ற வாழ்வு தரும் என்கின்றன ஆன்மீக நூல்கள். அனுதினமும் அதிகாலையில் நீராடி திருநீர் அணிந்து மனதார முருகனை தியானித்து ஓம் சரவணபவ என்று 6 எழுத்து மந்திரம் கூறி வணங்க வேண்டும். அவ்வேளையில் கந்த கடவுளுக்கு நெய் தீபம் ஏற்றி வைத்து தினைமாவு அல்லது சர்க்கரை பொங்கல் படையலிட்டு வழிபடுவதால் நம்முடைய எல்லா விதமான கவலைகளும் நீங்கும். செல்வமும், சுகபோகமும், அன்பும், ஆரோக்கியமும், சந்தோஷமும் பெருகும் என்று கூறிவிட்டு, என்ன சொந்தங்களே, இந்த வீடியோவில் சொல்லப்பட்ட அவருடைய மந்திரங்கள் எந்த அளவுக்கு சக்தி வாய்ந்ததுன்னு நீங்க புரிஞ்சிருப்பீங்க நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள நினைச்சீங்கன்னா உங்களுக்கு முருகரை பிடிக்கும்னா லைக் பண்ணுங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற அருமையான ஆன்மீக வீடியோக்களுக்கு நீங்க பண்ண வேண்டியது நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் சந்திக்கலாம் சொந்தங்களே. நமது சந்திப்புகள் அனைத்தும் சந்தர்ப்பமாகும் பொழுது வரை நன்றி, வணக்கம்.